வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கூகுள் ஃபார்முக்கு எப்படி ஒரு QR கோட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட யூஸ்ஃபுல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்த QR கோடை ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா, இந்த QR கோடை உங்களுடைய உதாரணத்துக்கு உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், அவங்க அதை ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கூகுள் ஃபார்முக்கு ரீடைரக்ட் ஆகி வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக வந்து இருக்கும். இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான கூகுள் ஃபார்மை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டுட்டோரியலும் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் அதையும் வேணால் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போ வாங்க ஒரு கூகுள் ஃபார்முக்கு எப்படி ஒரு QR கோடு கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சரி, நீங்கள் இந்த மாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த workspace.google.com அப்படிங்கிற இந்த இடத்துக்கு போயிருங்க. இதுக்கு போயிட்டு நீங்கள் QR கோட் ஃபார் கூகுள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் இந்த லிங்க்கையும் வந்து இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இதுக்கு கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதற்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கூகுள் ஃபார்ம் எந்த லாகின்ல இருக்கோ அந்த லாகின்ல தான் நீங்கள் இந்த ஆப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக 2-3 கிளிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிட முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கீழே இது வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிற மீனிங் தான். அதை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய ஃபார்முக்கு போயிட்டு ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஆன் சிம்பிள் காட்டும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல QR கோட் ஃபார் கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே இன்ஸ்டால் பண்ண இந்த ஆப். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கூகுள் ஃபார்முக்கு QR கோடை வந்து ஜென்ரேட் பண்ணவான்னு கேட்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஜென்ரேட் QR கோட் கொடுத்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த ஃபார்முக்கான ஒரு QR கோடு வந்து ஜென்ரேட் ஆயிரும். நான் அந்த QR கோடு மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போதே பாருங்கள், இந்த ஃபார்மோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எம்பட் ஆகிருக்கிறது தெரியும். ஸோ இதை நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஒரு இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகி உங்களுடைய ஃபார்முக்கு அந்த யூசர்ஸை வந்து கொண்டு போயிடும். ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக வந்து கூகுள் ஃபார்மை இதன் மூலமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.